வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். விஜய் டிவியில் சீக்கிரமாக முடிவுக்கு வந்த சீரியல்களில் முத்தழகு சீரியலும் ஒன்று. முத்தழகு சீரியல் முடிவுக்கு வந்த நிலையில் சோபனா எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விதமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததாக ஏதாவது ப்ராஜெக்ட் கிடைச்சா உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் இப்போ இந்த சீரியல் கம்ப்ளீட் ஆனதால் இன்னொரு புதிய சீரியலில் கமிட் ஆகிருக்காங்க ஆக்ட்ரஸ் சோபனா. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஒரு வீடியோவில் ஆக்டர் சமீர் பூங்காற்றி திரும்புமா அப்படின்ற புதிய சீரியலில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பூங்காற்றி திரும்புமா சீரியலில் சமீர் பார்த்திங்கன்னா லீடிங் ரோலில் நடிக்கிறாரு. இந்த சீரியலில் இவருக்கு ஜோடியாக நடிகை சோபனா நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆரம்பத்தில் முத்தழகு சீரியல் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தை சார்ந்த படமாக நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் சீரியலாக போயிட்டு இருந்தது. அதன் மூலயமா நல்ல ஒரு ஃபேன் பேஸ் சோபனாக்கு கிடைச்சிது. போக போக இந்த கதைக்களம் ஜவ்வு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இதுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. டிஆர்பி ரேட்டிங்லையும் பார்த்திங்கன்னா செம்மையாக அடி வாங்கிடுச்சு. இந்த சீரியல் முடிவுக்கு வர நிலையில் கிட்டத்தட்ட 900 எபிசோடு ஒளிபரப்பாக இருந்தது. கடைசியாக இந்த சீரியல் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா சோபனா இப்போ திரும்பவும் இந்த புதிய சீரியலில் கமிட் ஆகிருக்காங்க. இடையில் பார்த்திங்கன்னா சோபனா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் போட்டு தன்னுடைய ரசிகர்களை குஷிப்படுத்திட்டு வராங்க. இந்த புது சீரியலான பூங்காற்றி திரும்புமா எந்த மாதிரி கதைக்களம் அப்படின்ட்டு இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலை. இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் இதுக்கான அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.